நாட்டில் 13 மாநிலங்களில் உள்ள 89 தொகுதிகளில் 2ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. இதையொட்டி வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்துச் செல்லும் இறுதிக்கட்ட பணிகளில் தேர்தல் அலுவலர்கள் மும்முரமாக ஈடுபட்டனர். அண்டை மாநிலங்களான கேரளாவில் மொத்தமுள்ள 20 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாகவும், கர்நாடகாவில் 14 தொகுதிகளுக்கும் வெள்ளிக்கிழமை 2ஆம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தலைநகர் பெங்களூரு உள்ளிட்ட இடங்களில் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பணிகளில் தேர்தல் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டனர். தமக்கு வந்த குடும்ப பரம்பரை சொத்தில் அரசுக்கு பங்களிக்காமல் இருப்பதற்காகவே பரம்பரை சொத்து வரியை ராஜீவ்காந்தி ரத்து செய்ததாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் மோரேனாவில் பேசிய அவர் பரம்பரை வரி தொடர்பான உண்மைகள் அம்பலமாகியுள்ளதாக கூறினார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பெண்களின் தாலிக்கு ஆபத்து ஏற்படும் என பிரதமர் மோடி எச்சரித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் பேசிய அவர் பெண்களுக்கு திருமணத்தின் போது வழங்கப்படும் தாய் வீட்டு சீதனத்தை அபகரிக்கவும் காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மக்களவைத் தேர்தல் வெற்றி என்பது தனது கைகளில் இருந்து நழுவிச் செல்வதை பிரதமர் மோடி உணர்ந்துவிட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பிரதமர் மோடி கொடுக்கும் கேரண்டிகள் அனைத்தும் அதானி போன்ற கோடீஸ்வரர்களுக்கானவை என்றும் தமது எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்து இடஒதுக்கீடு வழங்கியதாக பேசிய பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் சித்தராமையா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரதமரின் பேச்சு அப்பட்டமான பொய் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் விதிகளை மீறி வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக பிரதமர் மோடி மீது அளிக்கப்பட்ட புகார் தொடர்பாக வரும் 29ஆம் தேதி காலை 11 மணிக்குள் பதிலளிக்க பாஜக தலைமைக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாஜக தலைவர் என்ற முறையில் விளக்கம் அளிக்குமாறு JP நட்டாவுக்கும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி விதிகளை மீறி பேசியதாக எழுந்த புகார் குறித்து விளக்கம் அளிக்க கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வரும் 29ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதில் சட்டவிரோத அணுகுமுறை கிடையாது என நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பதிலளித்துள்ளது. மேலும் கைதை எதிர்த்து கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல எனவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மதுபான கொள்கையில் திருத்தம் செய்ததற்காக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் முறைகேடு நடந்தபோது அவர் 170 செல்போன்களை பயன்படுத்தியதாகவும் 36 பேர் சேர்ந்து அனைத்து செல்போன்களையும் அளித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலினை கூட்டணி கட்சி தலைவர்கள் நேரில் சந்தித்து பேசினார். மக்களவைத் தேர்தலில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டதற்காக அவரிடம் நன்றி தெரிவித்தனர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கை 3 மாதங்களில் முடிக்கும்படி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. அத்தோடு செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டது. மணல் குவாரியை மூடக்கோரி நடைபெற்ற போராட்டத்தின் போது போலீசாரை தாக்கியது தொடர்பான வழக்கில் அமைச்சர் சிவசங்கர் கடலூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். இதையடுத்து வழக்கின் விசாரணை வருகிற ஜூன் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை கேட்கும் அனைத்து ஆவணங்களையும் வழங்க முடியாது என லஞ்ச ஒழிப்புத்துறை திட்டவட்டமாக தெரிவித்தது. தேவையெனில் முக்கிய ஆவண நகல்களை குறிப்பு எடுத்து தருவதாக புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்தது. சட்டவிரோத மணல் குவாரி வழக்கு விசாரணைக்காக சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் 5 மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் ஆஜராகினர். உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து வேலூர், திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர் மற்றும் கரூர் மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜராகினர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் பிடிப்பட்ட 4 கோடி ரூபாய் பணத்திற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் மே 2ஆம் தேதி தாம்பரம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உள்ளதாக தெரிவித்தார்.
கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட அரசியல் கட்சி வேட்பாளர்களின் தேர்தல் செலவு கணக்கு விவரங்கள் வெளியாகியுள்ளன. காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் 62,36,058 ரூபாயும், பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் 35,69,369 ரூபாயும் செலவு செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. திரைப்பட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா மீது அவரது வீட்டு பணிப்பெண்ணின் மகள் போலீசில் புகார் அளித்திருக்கிறார். நகைகளை திருடியதாக பொய் புகார் அளித்து தன் தாயை தற்கொலைக்கு தூண்டியதாக ஞானவேல் ராஜா மற்றும் அவரது மனைவி நேகா மீது பணிப்பெண் மகள் புகார் அளித்துள்ளார். மகாதேவ் சூதாட்ட செயலி வழக்கில் நடிகை தமன்னாவுக்கு மகாராஷ்டிரா சைபர் செல் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். ஃபேர் பிளேவில் கடந்த ஆண்டு IPL போட்டிகளை சட்டவிரோதமாக ஒளிபரப்பிய குற்றச்சாட்டில் வரும் 29ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்துள்ளது. அதன்படி 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 6,710 ரூபாய்க்கும், சவரன் 160 ரூபாய் குறைந்து 53,680 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 2024-2025 கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளிகளில் இதுவரை 3,24,000 மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தில் 21,793 மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேர்ந்துள்ளனர். பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிடுவது மற்றும் வெயில் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறையை நீட்டிக்கலாமா என்பது குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனை நடத்தினார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது முகாம் அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். TNPSC குரூப் 2 நேர்முக தேர்வை ரத்து செய்ததை பாமக நிறுவனர் ராமதாஸ் வரவேற்றுள்ளார். குரூப் 2 பணிகளுக்கு இனி நேர்முக தேர்வுகள் நடத்தப்படாது என்பது உள்ளிட்ட பல்வேறு சீர்திருத்தங்களை வரவேற்றுள்ள அவர் தேர்வு நடைமுறையில் மேலும் சீர்திருத்தங்களை செய்ய வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்ப அலை அதிக அளவில் வீசக்கூடும் என தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கையை வாபஸ் பெற்றுள்ளது. வெப்ப அலை இல்லை என்று தெரிவித்து அறிவிப்பினை வாபஸ் பெறுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சாலையில் நடந்து சென்ற பார்வையற்ற மாற்றுத்திறனாளி வெயிலின் தாக்கத்தால் சாலையில் தலை சுற்றி மயங்கி விழுந்தார். இதையடுத்து அசம்பாவிதம் நடக்கும் முன் அந்த வழியாக வந்த காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அவரை சாலையோரம் தூக்கி வந்தனர். சேலத்தில் வெயிலின் தாக்கம் குறித்து ஆஃப் பாயில் போட்டு செய்முறை விளக்கம் அளித்த சமூக ஆர்வலர் உள்பட 3 பேரை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். முன் அனுமதியின்றி செயல்பட்டதாக கூறி 3 பேரையும் டவுன் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நிலவும் கடும் கோடையால் குற்றால அருவிகள் நீரின்றி வறண்டன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் அணைகள் மற்றும் குளங்கள், அருவிகள் என அனைத்திற்கும் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டுள்ளது. கோடை வெயில் சுட்டரிப்பதால் தண்ணீர் பந்தலை திறக்க வேண்டும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் EPS அறிவுறுத்தியதை அடுத்து மக்கள் இளைப்பாறும் வகையில் தண்ணீர் பந்தல்கள் திறக்கப்பட்டுள்ளன. அருணாச்சல பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவால் தேசிய நெடுஞ்சாலையின் பெரும்பகுதி அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் சீனாவின் எல்லையோர மாவட்டமான திபாங் பள்ளத்தாக்குடனான சாலை இணைப்பு துண்டிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள கால பைரவர் கோவிலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சுவாமி தரிசனம் செய்தார். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் அவர் தேர்தல் பரப்புரையின் நடுவே கால பைரவர் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்தினார். பாஜகவை தோற்கடிப்பதற்கே முன்னுரிமை என்றாலும் காங்கிரசுடன் எந்த சமரசமும் செய்து கொள்ளப்பட மாட்டாது என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். கேரளாவில் பாஜகவுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்காது என்பது மட்டுமின்றி அவர்கள் எந்த தொகுதியிலும் 2வது இடத்தில் கூட வரமாட்டார்கள் என திட்டவட்டமாக கூறினார்.
பீகாரில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்வதற்காக பாஜக தேசிய தலைவர் JP நட்டா 5 பைகளில் பணத்தை கொண்டு வந்ததாக முன்னாள் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்திற்காக பாட்னாவுக்கு வந்தபோது JP நட்டா தன்னுடன் பல பைகளை கொண்டு வந்ததாக தமக்கு தகவல் கிடைத்திருப்பதாக தேஜஸ்வி யாதவ் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் கன்னூஜ் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் தனது ஆதரவாளர்களுடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக இத்தொகுதியில் அவரின் உறவினர் தேஜ் பிரதாப் சிங் யாதவ் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டு பின்னர் வாபஸ் பெறப்பட்டது. ஆந்திர மாநிலம் புலிவெந்துலா தொகுதியில் அம்மாநில முதலமைச்சரும் YSR காங்கிரஸ் கட்சி தலைவருமான ஜெகன்மோகன் ரெட்டி வேட்புமனு தாக்கல் செய்தார். ஆந்திர பிரதேச மாநிலத்தில் 25 மக்களவை தொகுதிகளுக்கும் 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வரும் மே 13ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளார். புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதான கெஜ்ரிவால் திகார் சிறையில் உள்ள நிலையில் அவரது மனைவி சுனிதா இந்த வார இறுதியில் ரோடு ஷோ மூலம் வாக்கு சேகரிக்க திட்டமிட்டுள்ளார். பீகாரில் போட்டியிடும் தனது தந்தை அஜித் சர்மாவுக்கு ஆதரவாக பாலிவுட் நடிகை நேஹா சர்மா பிரச்சாரம் மேற்கொண்டார். திறந்த வாகனத்தில் ஊர்வலமாக சென்று கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று மத்தியில் இந்தியா கூட்டணி அரசு அமைந்தவுடன் குடியுரிமை திருத்தச் சட்டம் திருத்தி அமைக்கப்படுவதுடன் அக்னிபாத் திட்டம் ரத்து செய்யப்படும் என சரத்பவாரின் தேசியவாத காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் ஆளும் ஐக்கிய ஜனதா தள கட்சியை சேர்ந்த இளம் தலைவரான சௌரவ் குமார் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டதால் பாட்னா நகரில் பதற்றம் ஏற்பட்டது. திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு நண்பருடன் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த அவரை பைக்கில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் தலையிலேயே சுட்டுக் கொன்றது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் மாவட்டத்தில் வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஆளில்லா விமானம் திடீரென பிதாலா கிராமத்தில் விழுந்து நொறுங்கியது. சம்பவ இடத்திற்கு விரைந்த விமானப்படை அதிகாரிகள் விமான பாகங்களை பத்திரமாக மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் சாலை ஓரத்தில் நின்றிருந்த லாரி மீது கார் மோதி ஏற்பட்ட தீ விபத்தில் காரில் பயணித்த இருவர் தீயில் கருகி உயிரிழந்தனர். மோதிய வேகத்தில் காரின் கதவுகள் திறக்க முடியாத அளவு நசுங்கியதால் இருவரும் வெளியேற முடியாமல் இறந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். அகமதாபாத்தில் சாலையை கடந்த இருசக்கர வாகனத்தை பேருந்து ஒன்று மோதிவிட்டு நிற்காமல் சென்ற CCTV காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த 19ஆம் தேதி நடந்த இந்த விபத்தின் போது அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகளும் அவரை காப்பாற்றாமல் கடந்து சென்றதால் அந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விருதுநகர் மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை தகுதி நீக்கம் செய்ய கோரிய மனு மீது 1 வாரத்தில் முடிவெடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தேர்தலின் போது பணம் பட்டுவாடா செய்ததாக மாணிக்கம் தாக்கூர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக மனித உரிமை ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் எதிர்மனுதாரர்களாக சேர்க்கப்பட்ட அதிகாரிகள் பதில் மனு தாக்கல் செய்ய ஜூன் 7ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கில் சில அதிகாரிகளுக்கு நீதிமன்ற நோட்டீஸ் சென்றடையவில்லை என தெரிவிக்கப்பட்டது. கிரிக்கெட் வீரர் MS தோனி பெயரில் சமூக வலைதளங்களில் மோசடி முயற்சி நடப்பதாக புகார் எழுந்துள்ளது. பர்ஸ் எடுத்து வராததால் வீட்டிற்கு செல்ல முடியாமல் ராஞ்சியில் சிக்கி தவிப்பதாகவும் போன்பே மூலம் 600 ரூபாய் அனுப்பினால் வீட்டிற்கு சென்றதும் பணத்தை திருப்பி அனுப்பி விடுவதாகவும் தோனி பெயரிலான இன்ஸ்டா கணக்கிலிருந்து பலருக்கு மெசேஜ் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பாஜக அரசியல் புரட்சியை ஏற்படுத்தி இருப்பதாக அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் திருப்பூர் மக்களவை தொகுதி வேட்பாளருமான AP முருகானந்தம் தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் பாஜக ஏற்படுத்தியுள்ள தாக்கம் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு தெரியவரும் என்றார். பிரதான குழாய் மாற்றும் பணி நடைபெற உள்ளதால் சென்னையில் 7 மண்டலங்களில் 27ஆம் தேதி வரை குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என குடிநீர் வாரியம் தெரிவித்துள்ளது. அதன்படி அம்பத்தூர், அண்ணாநகர், தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம், வளசரபாக்கம், ஆலந்தூர், அடையாறு ஆகிய மண்டலங்களில் சில பகுதிகளில் குடிநீர் வராது.
திருச்சி மாவட்டத்திற்கு வரும் மே 6ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு மே 6ஆம் தேதி விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து தேர்தலும் திமுக அதிமுகவிற்கு தான் நேரடி போட்டி என முன்னாள் அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார். மன்னார்குடியில் அதிமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நீர்மோர் பந்தலை திறந்து வைத்த அவர் இதனை தெரிவித்தார். பிரதமர் மோடி 4ஆம் தர பேச்சாளரை போல பேசியிருப்பது இந்தியாவிற்கு பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளதாக பாபநாசம் எம்எல்ஏ ஜவாஹிருல்லா குற்றம் சாட்டினார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் ஆணையம் மோடி பரப்புரையில் ஈடுபட தடை விதிக்க வேண்டும் என்று கூறினார். முன்னாள் சார் பதிவாளரின் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய திருச்சி ஊழல் தடுப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வருமானத்தை மீறி சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் சார் பதிவாளர் ஜானகிராமன் மற்றும் அவரது மனைவிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. கம்போடியாவிலிருந்து விமானத்தில் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட சுமார் 35 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் போதைப் பொருளை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். தொடர்ந்து அந்த பயணியிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கையில் பெண்ணை கர்ப்பமாக்கியதாக புகார் எழுந்த நிலையில் காரைக்குடி தெற்கு உதவி காவல் சார்பு ஆய்வாளர் சிவகுமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். பாதிக்கப்பட்ட பெண் காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திருச்சியில் ஓடும் அரசு பேருந்தின் இருக்கை கழன்று நடத்துனர் தூக்கி வீசப்பட்ட சம்பவத்தில் பணிமனை மேலாளர் உள்ளிட்ட 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். காயமடைந்த நடத்துனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தீரன் நகர் பணிமனை மேலாளர் ராஜசேகர் உள்பட 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை பள்ளிக்கரணையில் இருசக்கர வாகனத்தில் டான்ஸ் ஆடியபடியும் கைகளை விட்டுவிட்டு அலப்பறை செய்தபடியும் சென்ற நபரால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அச்சமடைந்தனர். இந்த வீடியோ இணையத்தில் வெளியான நிலையில் பலரும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கருத்து தெரிவித்து வருகின்றனர். சென்னை முகப்பேரில் உள்ள வேலம்மாள் பள்ளிக்கு வருகை தந்த இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷிற்கு பள்ளி நிர்வாகத்தினர் சார்பில் பூங்கொத்து கொடுத்தும் தலைப்பாகை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள உலக சாம்பியன்ஷிப் செஸ் போட்டியில் சீனாவின் டிங்லிரனுடன் மோத உள்ளதாக தெரிவித்தார். உதகையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள கோடை விழாவை ஒட்டி தாவரவியல் பூங்காவில் பூத்து குலுங்கும் 15,000 மலர் தொட்டிகளை மாடத்தில் அடுக்கி வைக்கும் பணி தொடங்கியது. மே மாதம் 17ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை மலர் கண்காட்சி நடைபெற உள்ளதை அடுத்து அதற்கான ஏற்பாடுகளை ஊழியர்கள் செய்து வருகின்றனர். கோவை பேரூரில் பட்டீஸ்வரர் கோவில் யானை கல்யாணியின் உடல்நிலை நன்றாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளதாக அதனை பரிசோதித்த வளர்ப்பு யானைகள் கண்காணிப்பு குழுவினர் தெரிவித்தனர். மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் மற்றும் கால்நடை மருத்துவர் சுகுமார் உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் அதன் உடலை பரிசோதித்தனர். கோவை கரடிமடை அருகே குடிபோதையில் தகராறு செய்த மகனை கத்தியால் குத்தி கொலை செய்த தந்தையை போலீசார் கைது செய்தனர். வன்னியர் வீதியைச் சேர்ந்த மாயன் வீட்டில் இருந்தபோது அவரது மூத்த மகன் குடிபோதையில் வந்து அவரிடம் தகராறு செய்ததால் கத்தியை எடுத்து அவனை சரமாரியாக குத்தியதாக கூறப்படுகிறது. தூய்மை பணி மற்றும் முறையான ஊதியம் வழங்க கோரி தச்சநல்லூர் மண்டல பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் நெல்லை மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். துப்புரவு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று அவர்கள் தெரிவித்தனர். விமானம் ரத்து செய்யப்பட்டால் பயணிகளுக்கு பயண கட்டணம் தானாகவே திரும்பப் பெறும் வசதியை அமெரிக்க ஏர்லைன்ஸ் நிறுவனம் நடைமுறைப்படுத்தியுள்ளது. ரீஃபண்ட் பணத்தை திரும்பப் பெறுவதில் ஏற்படும் சிரமங்களை போக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல்லில் 3வது பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்ட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 250 போட்டிகளில் விளையாடியுள்ளது. ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் விளையாடியதன் மூலம் 250 போட்டிகளில் விளையாடிய 2வது ஐபிஎல் அணி என்ற பெருமையை ஆர்சிபி பெற்றுள்ளது.
கடைசி 2 ஓவர்களில் அதிக அளவில் ரன்களை விட்டுக் கொடுத்ததே தோல்விக்கு காரணம் என குஜராத் கேப்டன் சுப்மன் கில் விளக்கமளித்துள்ளார். டெல்லி அணிக்கு எதிரான தோல்விக்கு பின்னர் பேசிய அவர் தவறுகளை திருத்திக் கொண்டு மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்புவோம் என நம்பிக்கை தெரிவித்தார். 2024 T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் விளம்பர தூதராக மின்னல் வேக ஓட்டப்பந்தய வீரரும் ஒலிம்பிக்கில் 8 முறை தங்கப்பதக்கம் வென்றவருமான உசேன் போல்ட் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த உலகக்கோப்பையை பிரபலப்படுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பைக்கான தன்னுடைய 15 பேர் கொண்ட இந்திய அணியை முன்னாள் கிரிக்கெட் வீரர் அம்பத்தி ராயுடு அறிவித்துள்ளார். அதில் ரிஷப் பண்ட் மற்றும் ஹர்திக் பாண்டியாவை கழற்றிவிட்ட அவர் நடப்பு IPL-இல் அசத்தி வரும் தினேஷ் கார்த்திக்கிற்கு வாய்ப்பு வழங்கியுள்ளார். T20 தொடரில் விளையாடுவதற்காக நேபாள் சென்ற வெஸ்ட் இண்டீஸ் வீரர்களின் உடைமைகள் டெம்போவில் ஏற்றி செல்லப்பட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. காட்மாண்டு விமான நிலையத்தில் வீரர்கள் தங்களது உடைமைகளை வெளியே நின்றிருந்த டெம்போவில் வைத்துவிட்டு புறப்பட்டு சென்றனர். வேலூரில் உள்ள பழைய பேருந்து நிலையம் மற்றும் மார்க்கெட் பகுதிக்கு சென்ற இயக்குனர் ஹரி அங்குள்ள மக்களிடம் ரத்னம் படத்தை பார்க்க வலியுறுத்தி ப்ரமோஷன் செய்தும் அவர்களிடம் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது ஆரோக்கியமான விஷயம் என்றார். தீனாநாத் மங்கேஷ்கர் விருது பெற்றதில் பெருமையடைவதாக இசையமைப்பாளர் AR ரகுமான் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் மங்கேஷ்கர் குடும்பத்தின் பாரம்பரியத்திற்கும் கலை மீதான அக்குடும்பத்தினரின் அர்ப்பணிப்பிற்கும் தலை வணங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். டெரி ஹிந்தி ரீமேக்கான பேபி ஜான் பட ஷூட்டிங்கில் நடிகர் வருண் தவானுக்கு பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. இதில் இயக்குனர் அட்லிக்கு நடிகை கீர்த்தி சுரேஷ் கேக்கு ஊட்டி மகிழ்ந்த புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றன. விடாமுயற்சி படத்தை தொடர்ந்து அஜித் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ள குட் பேட் அக்லி படத்தின் ஹீரோயின் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி தெலுங்கு நடிகை ஸ்ரீலீலா அஜித்திற்கு ஜோடியாக நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. துரு விக்ரமை ஹீரோவாக வைத்து சுதா கொங்கரா படம் இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு நடித்து வரும் படத்திற்கு பிறகு இப்படத்தின் பணிகள் தொடங்கும் என்று கூறப்படுகிறது. இப்படத்திற்கு GV பிரகாஷ் இசையமைக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் கல்லங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலில் திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் வரதராஜ பெருமாள் எழுந்தருள ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் வடம் பிடித்து இழுத்து சென்றனர். மயிலாடுதுறை ஸ்ரீ மயூரநாத சுவாமி பிச்சக்கட்டளை ஸ்ரீ கற்பக விக்னேஸ்வர ஆலய கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 4 கால யாகசாலை பூஜைகளுக்கு பின்னர் புனித நீர் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 5000 mAh பேட்டரி, டைமண்ட் சிட்டி 7030 சிப்செட் போன்ற மிட் ரேஞ்ச் ஃபீச்சர்ஸ்களை கொண்ட மோட்டோரோலா எட்ஜ் 40 நியோ போனுக்கு தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. பிளிப்கார்ட் விற்பனையில் 128GB மாடலுக்கு ₹3050 டிஸ்கவுண்ட்டும் 256GB மாடலுக்கு ₹3150 டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கப்படுகிறது. சென்னையில் உள்ள தங்களது தொழிற்சாலையிலிருந்து அடுத்த ஆண்டு முதலாவது எலக்ட்ரிக் கார் விற்பனைக்கு வரும் என ஹூண்டாய் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதேபோல் 2030க்குள் மேலும் 5 புதிய மாடல் எலக்ட்ரிக் கார்களை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் ஹூண்டாய் தெரிவித்துள்ளது. ஜீப் நிறுவனம் இந்தியாவில் தனது பிராங்க்லர் காரின் ஃபேஸ் லிப்ட் வெர்ஷனை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. இது ஒரு ஆஃப் ரோடு ரக SUV காராகும். 2 வேரியன்ட்களில் அறிமுகமான இந்த காரின் விலை ₹67,65,000 இருந்து துவங்குகிறது.
மஹிந்திரா நிறுவனம் வரும் 29ஆம் தேதி XUV 3XO SUV காரை இந்தியாவில் அறிமுகம் செய்ய உள்ளது. இந்த கார் 0 இருந்து 60 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 4.5 நொடிகளிலேயே எட்டிவிடும். அத்தோடு இதில் வேகத்திற்கென 3 மோடுகளும் வழங்கப்பட்டுள்ளன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.